சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸ். இதில் வந்துட்டு ஆத்தர்ஸ் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, செவரல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸில் இன் ஃபிகர் 2ல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸ் வந்து இன்க்ளூடட் ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் from existing studies and consisted of 8 phases. 8 phases. ஃபர்ஸ்ட் phase வந்து பிளானிங், ரெண்டாவது phases வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங், மூணாவது வந்து டிசைன், நாலாவது வந்துட்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட், அஞ்சாவது வந்து டெஸ்டிங், ஆறாவது வந்து டிப்ளாய்மெண்ட், ஏழாவது வந்து ட்ரைனிங், எட்டாவது வந்து மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் பேசஸ் பிளானிங்ல ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்றோம். டெவலப்டு அண்ட் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபையிங், prioritizing and assigning the task and resources required to build the structure for a project. அந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து அமைக்கணும். ரெண்டாவது ஃபேஸ் வந்துட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங். இந்த செகண்ட் ஃபேஸில் ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது, அதை வந்து அனலைஸ் பண்ணணும். எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அண்டு நெகோஷியேட்டட், எது தேவையோ அதை நெகோஷியேட் பண்ணணும். The next phase of RE involves a detailed definition of the requirements, documenting அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது அண்ட் கெட்டிங் வெரிஃபிகேஷன் ஃப்ரம் த ஸ்டேக்ஹோல்டர்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது. மூணாவது பேஸ் வந்து டிசைன். இது எதை கன்சிடர் பண்ணுறதுன்னா, whole section of the project, feature project, whole section of the feature project to be implemented. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ, எந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமோ அவருடைய ஹோல் செக்ஷனை கன்சிடர் பண்ணுறது. The software requirement specifications is used as the input to design the architecture, database and user interface of the software product being developed. The software requirement specification used as the input to design உடைய input யூஸ் பண்றோம். சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் உடைய ஸ்பெசிஃபிகேஷனை எதை டிசைன் பண்ணால் ஆர்கிடெக்சர், டேட்டாபேஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பீயிங் டெவலப்டு, எந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோமோ அதுக்குடைய ஆர்கிடெக்சர், டேட்டாபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணணும். ஃபோர்த் ஃபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட். இதில் வந்துட்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட்னா கோடிங் that builds the software. கோடிங் தான் சாஃப்ட்வேரை பில்டப் பண்ணுது. It incorporates all elements such as classes, என்ன கிளாஸ், என்ன ஃபைலு, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எந்த டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கணும் இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஃபேஸில். Actual development of product starts according to the designed architecture. டிசைன் பண்ண ஆர்கிடெக்சர் ஏற்ற மாதிரி ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் மேப்பிங் ப்ராசஸ் ஃபிகர் 1. சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற மேப்பிங் ப்ராசஸ். இங்கே உள்ளது மேலே உள்ளதெல்லாம் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அதனுடைய ஸ்டெப்ஸு. இதெல்லாம் கீழே இருக்கிறதுலாம் அதனுடைய ப்ராசஸ் ஸ்டெப்ஸுடைய அவுட்புட்டு. டெஃபனேஷன் ஆஃப் ரிசர்ச் கொஸ்டின், அது வந்து அவுட்புட், அதுதான் வந்து ரிவ்யூ ஆஃப் ஸ்கோப். கண்டக்ட் சர்ச்,
அடுத்தது இந்த ரிவ்யூடைய ஸ்கோப் வந்து உடனே சர்ச் பண்ணுறோம். எதில்? ஆல் பேப்பர்லேயே. உடனே ஆல் பேப்பர்லேருந்து பர்டிகுலர் பேப்பரை ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அதுலேருந்து ரிலீவன்ட் பேப்பரு நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் கீவேர்டிங் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அதுதான் அந்த ஸ்கீமுடைய கிளாசிஃபிகேஷன் அவுட்புட்டு. அந்த கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம்லேருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அண்ட் மேப்பிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் மேப். அடுத்தது ரிசர்ச் கொஸ்டின்ஸ். இதில் வந்துட்டு first research questions: in which phases of software engineering have AI techniques been heavily applied? எந்த ஃபேஸில் வந்து எந்த ஃபேஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எந்த ஃபேஸஸில் ஏஐ டெக்னிக் வந்து ஹெவிலி அப்ளை பண்ணுறோம்? அது மோட்டிவேஷன் டு ஐடென்டிஃபை எஸ்சி ஃபேஸஸ் இன் விச் ஏஐ டெக்னிக் ஹவ் பீன் ஹெவிலி அப்ளைடு. அதுதான் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அதுக்கு வந்துட்டு எந்த ஃபேஸஸில் வந்து ஏஐ டெக்னிக் வந்து ஹெவிலி ஹவ் பீன் அப்ளைடு அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் மோட்டிவேஷன். ரெண்டாவது கொஸ்டின், ரிசர்ச் கொஸ்டின்: வாட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ டெக்னிக்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு? என்ன ஏஐ டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்? தட் இஸ் மெஷின் லாங்குவேஜா, டீப் லேர்னிங்கா, டிஎம்ஆ, டேட்டா மேனேஜ்மெண்ட்டா, ஹச்ஏவா? டு எதை ஐடென்டிஃபைனா மோஸ்ட் காமன் ஏஐ டெக்னிக்ஸ் தட் ஹவ் பீன் யூஸ்டு இன் எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எந்த மேக்ஸிமம் ஏஐ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டு பி ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கணும். மூணாவது கொஸ்டின்: வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஏஐ டெக்னிக்ஸ் இன் எஸ்சி? ஒரு ஏஐ டெக்னிக்கும் இன் எஸ்சியில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்? அதுக்கு மோட்டிவேஷன் டு டிஸ்டிங்விஷ் த contributions made by applying the AI approach and developing new techniques and hybrid AI techniques as proposed in the primary studies. எதை distinguish பண்றோம்னா contribution made by applying AI techniques approach and develop பண்றோம் new techniques and hybrid AI techniques வந்து as a proposed in the primary studies. பிரைமரி ஸ்டேஜில் வந்து எதை ப்ரப்போஸ் பண்ணோமோ ஹைப்ரிட் ஏஐ டெக்னிக்ஸு. அடுத்தது வாட் ஆர் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு எவாலுவேஷன் மெட்ரிக்ஸஸில் எது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? டு ஹைலைட் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணதை வந்து ஹைலைட் பண்ணணும். எவாலுவேட்டிங் மெட்ரிக்ஸில் எது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஹைலைட் பண்ணியிருக்கோம் based on the AI techniques used in the software engineering. அடுத்தது 5 research questionsல what are the trends and directions of the applications of AI techniques in SE? என்ன trend and direction in AI techniques applicationல இருக்கு? என்ன trend என்ன direction ஏஐ டெக்னிக்ஸுடைய அப்ளிகேஷனுடைய ட்ரெண்ட் அண்ட் டைரக்ஷன். அதாவது எந்த ஏஐ டெக்னிக்ஸ் வந்து எஸ்சியில் அப்ளை பண்ணுறோமோ அதனுடைய ட்ரெண்ட்ஸ் அண்ட் டைரக்ஷன் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்குது? டு ஹைலைட் த கரண்ட் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் யூஸ் இன் எஸ்சி. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஐ கேப்பபிலிட்டினுடைய அதாவது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் ஏஐனுடைய கேப்பபிலிட்டியை ஹைலைட் பண்ணுறது. To discuss the future direction of AI techniques in SE. ஃபியூச்சரில் எந்த ஏஐ டெக்னிக் வந்து எஸ்சியில் வந்து ஃபியூச்சர் டைரக்ஷனாக இருக்கும், ஃபியூச்சரில் எதுவும் இருக்கும், அதையும் டிஸ்கஸ் பண்ணுறது. ரிசர்ச் கொஸ்டின் 6: வாட் ஆர் த டெமோகிராஃபிக்ஸ் ஆஃப் த பிரைமரி ஸ்டடீஸ்? பிரைமரி ஸ்டடியுடைய டெமோகிராஃபிக்ஸ் என்ன?
மோட்டிவேஷன் எதை ஹைலைட் பண்ணுறேன்னா the distribution of primary studies based on the type, year, value of publications. Sorry, venue of publication. இதை பேஸ் பண்ணி அந்த பிரைமரி ஸ்டடீஸ்னுடைய டிஸ்ட்ரிபியூஷனை ஹைலைட் பண்ணுறோம். டைப்பு, இயரு, venue of publications. அடுத்தது டெஸ்டிங் phase. Testing phase the testing involves the verification and correction of any defective parts of the code. Testing எதுக்கு இன்வால்வ் பண்றோம்னா வெரிஃபிகேஷன் பண்றோம், கரெக்ஷன் பண்றோம் of any defective parts of the code. அந்த பர்டிகுலர் கோடுல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்றோம் in testing phase. All the thoroughly tested and retested if necessary until all the problems are resolved. ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் ரீசால்வ் ஆகுற வரைக்கும் திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணி அந்த கோடை கரெக்ட் பண்றது தான் டெஸ்டிங். வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்றது தான். அப்புறம் டிப்ளாய்மெண்ட். இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல சாஃப்ட்வேர் சப்சிஸ்டம் components are placed in and executed a required physical hardware nodes. அதாவது வந்து ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல சாஃப்ட்வேர் இருக்கும், சப்சிஸ்டம் இருக்கும், காம்பனன்ட் இருக்கும். அந்த காம்பனன்ட் தான் பர்டிகுலர் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் சப்சிஸ்டம். அந்த சப்சிஸ்டம் தான் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பிளேஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரெக்வயர்டு பிசிக்கல் ஹார்ட்வேர் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல், சர்வர், டெஸ்க்டாப் எல்லாத்துலேயும் வந்து காம்பனன்ட்ஸ் இருக்கும். காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது தான் சப்சிஸ்டம். சப்சிஸ்டம்லேருந்து வந்து அப்ளை பண்ணுறது சாஃப்ட்வேர். The project is then made available to the end users. End user என்ன அந்த ப்ராஜெக்டாக கொடுக்குறோமோ அதை தான் டெப்ளாய்மெண்ட் சொல்கிறது. ஃபேஸ் ட்ரைனிங் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அதை சாஃப்ட்வேரோட அந்த ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர் மொபைலில் கொடுக்குறோம்னா மொபைலில் என்னென்ன இருக்கும், காம்பனண்ட்டு பர்டிகுலர் ஏரியா, அது வந்து சப்சிஸ்டம்ஸ், அது சாஃப்ட்வேர். ட்ரைனிங். The training activities perform a detailed audience and task analysis through interaction with the proposed users of the system. The key client representatives whereby the training increases knowledge and usability. Training phase detailed audience and task analysis பண்றது through interaction. அவங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் வரணும் with the proposed users. அந்த ப்ரொபோசல் பண்ண யூசர் மூலம் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்றோம், டாஸ்க் அனலைஸ் பண்றோம். அந்த சிஸ்டத்தினுடைய டாஸ்க் வந்து அனலைஸ் பண்றோம். The key client representatives whereby the training increases knowledge and usability. ட்ரைனிங் வந்து அந்த நாலேஜ் யூசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. கிளைண்ட் ரெப்ரசன்ட் இந்த கீ அதாவது கிளைண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், கீ கிளைண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க தான் வந்து அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஃபேஸ் ட்ரைனிங் மெயின்டெனன்ஸ். the maintenance phase follows the entire life cycle of the software. அந்த மெயின்டெனன்ஸ் phase வந்து எல்லாத்தையும் முடிச்சுது. டோட்டல் சாஃப்ட்வேர் வந்து entire life cycle of the maintenance phase follows the entire life cycle. If users or developers find a problem, it may be அந்த யூசரோ டெவலப்பரோ ஏதாவது ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா it may be fixed or corrected. அதை கரெக்ட் பண்ணும். அகைன் த நெக்ஸ்ட் ரிலீஸ், அடுத்த ரிலீஸுக்கு அதை கரெக்ட் பண்ணும். அதுதான் நெக்ஸ்ட் வெர்ஷன். டிபெண்டிங் ஆன் ஹவு சீரியஸ் இட் இஸ், அவருடைய சீரியஸை பொறுத்து அதை அப்டேட் பண்ணுறது. அதுதான் நெக்ஸ்ட் வெர்ஷனாக வரும். அப்புறம் ரிசல்ட்ஸ் அண்டு டிஸ்கஷன். இந்த செக்ஷனில் ரிசல்ட் அண்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆல் த ஆர்கியூஸ் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்டு. எல்லாமே ஆன்சர் பண்ணணும் பை அனலைசிங் த ரிசல்ட்ஸ். ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணணும் ஃப்ரம் extracted from the collection of primary studies. primary studyலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். RQ1 in which phase of SC have AI techniques been heavily applied. எந்த ஃபேஸஸில், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எந்த ஃபேஸஸில் ஏஐ டெக் வந்து ஹெவிலி அப்ளை பண்ணியிருக்கோம்